கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று பொது காலத்திலே 15ஆம் வாரத்தில் நாங்கள் வியாழக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தை உங்களை மென்னையும் அழைத்து நிற்பது. இறைவனுடைய விருப்பத்தை தேடுகின்றவருடைய வாழ்க்கை அவருக்கு ஏற்றதாக இருக்கும். அவருடைய விருப்பத்தை தேடுகின்றவருடைய வாழ்க்கை இறைவன் எப்போதும் கைவிட மாட்டார் என்றும், நாங்கள் இந்த உலக பொருட்களை தேடி அதன் பால் சென்றவர்களாக இருக்கின்ற பொழுது, நாங்கள் களைப்படைந்து சோர்வுற்று இருக்கின்ற பொழுது அவரை எங்களை அழைக்கின்றார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அந்த சோர்விலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று, களைப்பிலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை, மீண்டும் ஒரு புதிய பாதையினை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று. அப்படியானால் நாங்கள் இறை வார்த்தையை தேடியவர்களாக களைப்படைக்கின்றோமா? இறை ராஜ்யத்துக்காக நாங்கள் களைப்படைக்கின்றோமா? இறைவனுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற முடியாமல் போய்விட்டது என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோமா? அல்லது உலக வாழ்க்கையில் எனக்கு இதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது என்று நாங்கள் களைப்படைந்து சோர்வடைந்து துக்கமடைந்து கொண்டிருக்கின்றோமா? அன்பார்ந்தவர்களே, இந்த பொருட்கள் ஒரு நாள் அழிந்து விடலாம். இந்த பொருட்களை நினைத்து நாங்கள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கின்ற பொழுது ஒருபோதும் அது எங்களுக்கு ஆறுதல் தராது. எனவே ஆறுதல் தரக்கூடிய ஒரே ஒரு மருந்தாக, அவருடைய அந்த மருந்து தான், அவருடைய வார்த்தையான மருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு, அந்த துயரத்திற்கு, துன்பத்திற்கு, சோர்வுக்கு நாங்கள் களைப்படைந்து விட்டு இருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய, எங்களுக்கு விடுதலை தரக்கூடிய, எங்களுக்கு மருந்தாக, எங்களுடைய உயிரின் உயிராக அவருடைய வார்த்தை, அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. எனவே அதனை பற்றி கொள்ள, அதனின் பால் செயற்பட நாங்கள் இந்த நாளிலே முயற்சி செய்வோமாக.